ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கோங்க. அதில் இந்த பேக்கெட்லேயே போட்டிருக்கோம் எவ்வளோ மினிட்ஸ் வந்து நம்ம வேக வைக்கணுன்ட்டு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த எடுத்து வச்சதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா குலுக்கி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா குலுக்கி வைக்கணும். அப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்டரு, இது வந்து அன்சால்டட் பட்டர், இந்த பட்டர் போட்டு நல்லா வந்து அந்த பட்டர் வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக கோதுமை மாவு, நிறைய பேர் வந்து இதில் மைதா சேர்த்துவாங்க. நான் இதே வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டு, சரி கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் மைதாவும் சேர்த்திக்கலாம். ஓகே, ஸோ போட்டு அதுவும் வந்து நல்லா சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும், கலக்கணும். அப்புறம் அது கூட வந்து பால் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லபடியாக வந்து இந்த மாதிரி க்ரீமியாக கலந்து வச்சுக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு, ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பூண்டு, அப்புறம் ஒரு கப்பு நிறையா வந்து இது பேர் என்ன, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், ஓகே, அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அது வந்து நல்லா வந்து ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஸோ அதனால் ஃப்ரோசன் வந்து வாங்கினேன். அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணி அகெயின் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த மீன் டைமில் நான் வந்து 4-5 வரமிளகாய் எடுத்து மிக்சியில் 1க்கு 2 வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். இது வந்து எதுக்காகனா வந்து நம்ம காரம் போடுறதுக்காக, சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கார்னெல்லாம் வெந்துருச்சு. இப்போது அந்த நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கோம்ல ஒயிட் சாஸ், அதில் இதை போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தா, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பெப்பர் தூள், இது வந்து நான் இது வந்து பெப்பர் வந்து நான் இந்த மாதிரி தான் பவுடர் பண்ணிப்பேன். இது பேர் பெப்பர் க்ரஷரு. இது வந்து இங்கே கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் இந்த பாஸ்தாவோட ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இட்டாலியன் இது. அப்புறம் தென் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.